சென்னையில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டினுடைய அந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நாளை மாலையிலிருந்தே தொடங்கிவிடும். இதனால சென்னையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக விபத்தில்லா ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் ஒரு பக்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அதுல 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாகன தணிக்கை நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே போலீசார் மேம்பாலங்களை மூடுகிறார்கள். அதாவது சென்னை முழுவதுமே 30க்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள், இந்த மேம்பாலங்கள் மூடப்படுகிறது. குறிப்பாக இந்த பைக் ரேஸ் ஓட்டக்கூடிய இளைஞர்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் அவர்கள் எல்லை மீறி அதிவேகத்தில் பயணிப்பதனால் விபத்து ஏற்படுகின்றதனால் மேம்பாலங்கள் மூடப்படுகிறது. அதே போன்று காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில பல்வேறு இடங்களில் ஈடுபடுகிறார்கள். கடற்கரை, கோவில்கள், திருத்துவ ஆலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பிலும் ஈடுபடுகிறார்கள். மெரினா கடற்கரை நாளை இரவிலிருந்து அது பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாமல் முழுமையாக போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். உழைப்பாளர் சிலை அருகேதான் இந்த கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்கும் என்பதனாலே அங்கே நிறைய பொதுமக்கள் ஒன்று கூடுவார்கள். எனவே அங்கும் போலீசார் பாதுகாப்பு போடப்படுகிறது. மொத்தமாக 19,000 போலீசார் சென்னையில, கூடுதலாக ஒரு 1,500 ஊர்காவல் படையினரும் என 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனிப்படையினர் சாதாரண உடையில் அவர்கள் பொதுமக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதுமே 70,000க்கும் மேற்பட்ட போலீசார் முக்கிய நகரங்கள்ல அது போன்ற பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.